لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஜுமாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக ரமலான் மாதத்திலே நாம் ஒன்று குழுமிருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் மறுமைக்காக எங்களுடைய வாழ்க்கையை தயாராக்குவோம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை உங்களுக்கு கூறலாம் என ஆசைப்படுகிறேன். இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தளவில் மனிதர்கள் அதிகமான அளவில் இதன் மீது கவரப்பட்டு உள்ள நிலையிலும் இந்த உலக வாழ்க்கையின் இன்பங்களை தேடி அலையக்கூடியவர்களாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த துனியாவுடைய வாழ்க்கையை பற்றி திருக்குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னதான் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்தோமேயானால், இந்த உலக வாழ்க்கை அற்பத்திலும் அற்பமான ஒரு வாழ்க்கை, எந்த வகையிலுமே மறுமையோடு ஈடு கொடுக்காத ஒரு வாழ்க்கை, மறுமையோடு ஒப்பிட்டு பார்த்தால் இது ஒரு வாழ்க்கையே கிடையாது என்று சொல்லுகின்ற அளவிற்கு திருக்குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டுதலிலும் அதிகமான சான்றுகள் நமக்கு கிடைப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா யஸாலு கல்புல் கபீரி ஷாபன். ஒரு வயோதிபருடைய இதயம் இளமையானதாக இருக்கும். இரண்டு விஷயங்களில் ஃபிஸ்னத்தைனி, இரண்டு விஷயங்களில் ஒரு வயோதிபருடைய இதயம் கூட மிகவும் இளமையானதாகத்தான் இருக்கும். அது என்ன இரண்டு விஷயம் என்று சொன்னால், ஃபி ஹுப்பித் துனியா வ தூலில் அமலி. உலக வாழ்க்கையின் மீது உள்ள மோகமும், அவர்கள் நீண்ட நெடுங்கால எதிர்பார்ப்புகள் வைத்தவர்களாக இருப்பார்களே, அந்த எதிர்பார்ப்புகளிலும் ஒரு வயோதிபருடைய இதயம் கூட, வாழ்க்கை கூட இளமையானதாகத்தான் இருக்கிறது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் புகாரியிலே பார்க்கிறோம். என்ன சொல்ல வருகிறார்கள்? வயோதிபர்கள் என்றா யாரு? எதையுமே சாதிக்க முடியாத நிலையில், இன்னொருவர் மீது தங்கியிருக்கக்கூடிய நிலையில், இன்னொருத்தர் எங்களை பராமரித்தால்தான், எங்களுக்கு உணவளித்தால்தான், எங்களுக்கு நாங்கள் நோய்வாய்ப்படுகின்ற நேரங்களில் எங்களை அவர்கள் கவனித்தால்தான் வாழ முடியுமான ஒரு சூழ்நிலையில் தான் வயோதிபர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய இருதயம் கூட எந்த அளவுக்கு இளமையானதாக இருக்கிறதாம், இந்த இரண்டு விஷயங்களில் ஒரு இளைஞனுடைய இதயம் போன்று இருக்கும். இளைஞனுடைய இதயம் என்றா எப்படி இருக்கும்? அது துடிதுடிப்பானதாக இருக்கும், எதையும் சாதிக்க முனையக்கூடியதாக இருக்கும். இந்த நிலையில் தான் இந்த ரெண்டு விஷயங்களில் வயோதிபர்கள் இருப்பார்கள். அப்ப இந்த துனியா வாழ்க்கை என்பது ஒருவனுடைய மனதிலே ஆழ பதிந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இஸ்லாம் பார்க்கிறது. ஆனால் இந்த துனியா என்பது என்ன? இது நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒன்றா என்பதை திருக்குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள். எப்படி விளக்குறாங்க? திருக்குர்ஆன்ல 18வது அத்தியாயத்தில் 46வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. மால் இருக்குதே, செல்வம், வல் பனூன் பிள்ளைகள், ஜீனத்துல் ஹயாத்து துன்யா உலக வாழ்க்கையின் கவர்ச்சியான பொருட்கள். இந்த ரெண்டு தான். உலகத்துல நீங்க என்னத்தை எடுத்து பாருங்க, இந்த ரெண்டுக்காகத்தான் நிறைய பேர் அலைவாங்க. உலகத்திலே பிள்ளை குட்டிகளை அதிகமாக பெற்றெடுத்து ஒரு பலவந்த நிலையில் வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள். எதுக்காக பிள்ளை குட்டிகளை பெற்றெடுக்கிறாங்க? இவர் யாரு தகப்பனா இருக்கிறாரோ அல்லது தாயா இருக்கிறாங்களோ அவங்க வயசான காலங்கள்ல, அவங்க வயசுக்கு போற நேரங்கள்ல அவங்கள பராமரிக்கணுமா இல்லையா? யாராவது அவங்கள கவனிக்கணுமா இல்லையா? அவங்க நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் அவங்கள உபசரிக்கணுமா இல்லையா? அதற்காகத்தான் மனுஷன் புள்ளையை எதிர்பார்க்கிறான். புள்ளையை எதிர்பார்க்கிறது அன்பு பாசத்துக்கு மாத்திரம் இல்ல, அதிகமானவர்கள் இதுக்காகத்தான் எதிர்பார்க்கிறாங்க. எதை வச்சு சொல்றோம் என்று சொன்னா, பெண் குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய பெற்றோர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது? அதை விரும்பாதவர்களாக இருக்கிறார்கள்.
ஆண் குழந்தைகளை பொறுத்தளவுல அதை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். என்ன வித்தியாசம் ரெண்டுல இருக்குது? பெண் குழந்தைகள் தொடர்ச்சியாக எங்களோடு இருக்க போவதில்லை, ஆண்கள் தான் இருக்க போறாங்க. பெண் குழந்தைகள் அவர்கள் பெரியவர்களாகி திருமணம் முடிக்கக்கூடிய பருவத்தை அடைகின்ற நேரத்தில் அவர்கள் கணவருடைய வீட்டுக்கு சென்று விடுவார்கள். கடைசி வரைக்கும் பக்கத்தில் நின்று யாரு கவனிப்பா? ஆம்பளை தான். அப்ப ஆண் மக்களை விரும்பக்கூடியவர்களாக மனிதர்கள் இருப்பதை பார்க்கிறோம். கருவிலேயே பெண் சிசுக்குலைகள் செய்வதை, கருவை கலைக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் பத்திரிகைகளில் அதிகமாக பார்க்கிறோம். எல்லா நாடுகளும் இதுல விதிவிலக்கு இல்லை. ஏன் கருவுல பார்க்கிறார் பொம்பளை பிள்ளையா அல்லது ரெண்டு குழந்தை பிறந்துருச்சு, மூணாவது குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு நிறைய ஏற்பாடுகள் செய்யறாங்க. டெம்பரியா அதை இல்லாம கொள்றாங்க. நிரந்தரமான முறையில் குழந்தை கருவெடுப்பதை தவிர்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இந்த சமுதாயத்திலே உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இது என்னத்தை காட்டுது என்று சொன்னா, இவனுக்கு அன்பு பாசம் காட்டக்கூடிய அளவுல ஒரு 2 புள்ள, அதே மாதிரி இந்த 2 ஆம்பளைகள் இருந்தன்னு சொன்னா இவங்க எங்களை பராமரிப்பாங்க என்ற எண்ணத்தில் தான் மனிதன் இருக்கிறான். இதனால தான் மனிதன் குழந்தைகளை எதிர்பார்க்கிறான். ஏன்னா மனுஷன் பலவீனமானவன், மனுஷன் வயோதிபத்தை அடைவான், மனுஷன் நோய்வாய்ப்படுவான். இந்த பலவீனங்கள் மனுஷனுக்கு இருப்பதனால தான் பிள்ளைகளை விரும்புறாங்க. அதிலேயும் ஆண் குழந்தைகளை விரும்புவதை நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் உலக வாழ்க்கை. நீங்க செல்வம் சேர்க்கிறீங்களே அது உலக வாழ்க்கை, ஆண் குழந்தைகளை விரும்புறீங்களே இது உலக வாழ்க்கை. இது உலக வாழ்க்கையுடைய கவர்ச்சி அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா எது நல்லது தெரியுமா? வல் பாக்கியாத்து சாலிஹாத்து ஹைருன் இன்த ரப்பிக, உமது இறைவனிடம் எது சிறந்தது என்றால் நீங்கள் நிரந்தரமாக செய்யக்கூடிய நல்லமல்கள் தான். இந்த 2ம் அல்லாஹ் கிட்ட செல்லுபடியாகாது. செல்வமும் அல்லாஹ் கிட்ட செல்லுபடியாகாது, ஆண் குழந்தைகளும் அல்லாஹ்விடம் செல்லுபடியாகாது. நிரந்தரமான அமல்கள் செய்யுங்க, நல்ல அமல்கள் செய்யுங்க, தொழுவுங்க, நோம்பு பிடிங்க, ஜக்காத்தை கொடுங்க, சதக்காக்களை செய்யுங்க, துஆக்கள் செய்யுங்க, திக்ருகளில் ஈடுபடுங்க. இப்படிப்பட்ட திருக்குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களும் வழிகாட்டக்கூடிய நல்லமல்கள் இருக்கிறதே, இது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கூடுதோ அந்த அளவுக்கு அதுதான் சிறந்ததாக அல்லாஹ்விடத்தில் நிற்கும். அப்படி என்பதை நாங்கள் இந்த திருமறை வசனத்திலிருந்து பார்க்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், இன்னா ஜஅல்னா மா அலல் அர்லி ஸீனத்தல்லாஹ், உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கவர்ச்சியா தான் ஆக்கி இருக்கிறோம். பார்க்கறதெல்லாம் கவர்ச்சியா விளங்கும், எல்லாம் மனசுக்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஏன் அப்படி ஆக்கிருக்கின்றோம் என்றால் லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யாரு அந்த உலக வாழ்க்கையை தேடி போறீங்க, யாரு மறுமை வாழ்க்கையை நாடி வாரீங்க என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் உலகத்திலே உள்ள பொருட்களை கவர்ச்சியாக வைத்திருக்கிறான். எதையெல்லாம் கவர்ச்சியாக வைத்திருக்கிறான்? திருக்குர்ஆன் 3வது அத்தியாயத்தில் 14வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா, ஆண்களுக்கு அல்ல மனிதர்களுக்கு பெண்களுடைய அந்த கவர்ச்சி விஷயத்திலே, பெண்கள் விஷயத்திலே அவர்களுக்கு கவர்ச்சி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வல்பனீன், ஆண் குழந்தைகளுடைய விஷயத்திலே அவர்களுக்கு கவர்ச்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வல் கனாத்தீரில் முகந்தரத்தி மினத் தஹபி வல் ஃபில்லா, தங்கத்தாலும் வெள்ளியாலும் குவியல்களை சேர்த்து வைக்கிறது இதே, இதுலயும் கவர்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது சம்பாதிக்கிறது. இப்ப நிறைய பேர் தங்கத்தை குவிச்சு வைக்க மாட்டாங்க, வெள்ளியை குவிச்சு வைக்க மாட்டாங்க. எதை குவிச்சு வைப்பாங்க? டாலரை குவிச்சு வைப்பாங்க, 1000 ரூபாவை குறிச்சு வைப்பாங்க, 5000 ரூபாவை குறிச்சு கட்டுக்கட்டா மயில்தால குவிச்சு வைக்கிறது. இதை நாங்க விலகிக் கொள்ளணும். அந்த தங்கமும் வெள்ளியும் அந்த காலத்துல மக்கள் அதுதான் மக்கள் மத்தியில் உள்ள ஒரு செல்வத்தை அளவிடக்கூடிய ஒரு ஒரு அளவுகோலாக இருந்தது. ஆனா இப்ப எது இருக்குது? பணம் தான் இருக்குது. அப்ப இந்த பணத்தின் மீது மனுஷன் கவரப்பட்டிருக்கிறான். வல் ஹைலில் முஸவ்வமதி, அந்த காலத்துல அழகான குதிரைகள், கவர்ச்சியாக்கப்பட்ட குதிரைகள் மீது மனுஷன் என்ன செஞ்சான்? அவனுடைய மனதை பறிகொடுத்தான். குதிரைகள் தான் அந்த காலத்துல வாகனமா பயன்படுத்தினாங்க. இன்றைக்கு என்னது? ஐஹெஸ் வேன் வைக்கிறது, அதே மாதிரி ஒரு கேப்பை வச்சு கொள்றது, அதே மாதிரி BMW ஒரு காரை வச்சு கொள்றது. இது கவர்ச்சி தானே. இந்த கவர்ச்சியின் மீது மனிதன் கவரப்பட்டிருக்கிறான். வல் அன்ஆமி, கால்நடைகள், வல் ஹர்சி, விளைநிலங்கள், இது எல்லாத்திலையும் மனுஷனுக்கு கவர்ச்சி இருக்கிறது. மனுஷன் கவர்ச்சியாக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் தாலிக மதாவுல் ஹயாத்தி துன்யா, இது இந்த உலக வாழ்க்கையில் அற்பமானவைகள். இந்த உலக வாழ்க்கையில் உள்ள அற்பமான பொருட்கள் தான் இது எல்லாமே. இப்ப சொன்னது எல்லாமே தான் இந்த உலகத்துல செல்வங்களாக கருதப்படுது. இந்த அல்லாஹ் பட்டியல் போட்டானே, இதுதான் மக்கள் செல்வமா பாக்குறாங்க. ஆனா ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்டா, தாலிக மதாவுல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையின் அற்பமான பொருள். மத்தா என்று சொன்னா அற்பமான பொருளுக்கு சொல்ற அரபி வார்த்தை. அற்பமான பொருட்கள் தான் உலக வாழ்க்கையில அற்பமானது. இது வல்லாஹு இந்தஹு உஸ்னுல் மஹாப், அல்லாஹ்விடம் இருக்கிறதே அது நல்லதாய்க்கும், அது அழகானதா இருக்கும், அது சிறந்ததா இருக்கும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த உலக வாழ்க்கை இத்தகைய நிலையில் தான் இருப்பது என்பதை நாங்கள் திருமறை வசனங்களிலிருந்து பார்க்கிறோம்.
இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமல் ஹயாத்து துன்யா இல்லா லைபும் வலஹு. இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே வீணானதும் வேடிக்கையானதும் விளையாட்டும் தான். இந்த உலக வாழ்க்கை இதுதான். நீங்க பாருங்க, இன்றைக்கு தற்காலத்தில் என்ன நடக்குது, ஒலிம்பிக் கேம் நடக்குது. இதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறான் தெரியுமா? எத்தனை லட்சம் ரூபாக்கள், எத்தனை கோடி ரூபாக்கள் செலவழிக்கிறான் தெரியுமா? எத்தனை நாடுகள்ல இருந்து வராங்க போட்டியாளர்கள், எவ்வளவு போட்டிகள் நடக்குது. A to Z ஸ்போர்ட்ஸ் போடுறான். A to Z ஸ்போர்ட்ஸ் என்னது? ஆங்கில எழுத்தில் A முதல் Z வரைக்கும் உள்ள அனைத்து விளையாட்டுகளும், ஒலிம்பிக்கு தகுதி பெறக்கூடிய அனைத்து விளையாட்டுகளும் இந்த ஒலிம்பிக் விளையாட்டில் இருக்கிறது. எத்தனை கோடி தெரியுமா? இந்த கோடிகளை மாத்திரம் சேமிச்சு ஒரு ஏழை நாடு முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தினாங்கன்னு வைங்க, செல்வந்தமா ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு மிகவும் அபிவிருத்தியுடைய ஒரு நாடாக அந்த நாடு மாறிவிடும். அந்த அளவுக்கு காசு. இவன் கோல்ட் மெடல் எடுக்கிறதுக்காக பெரிய பாடுபட்டு போறான். கோல்ட் மெடல் ஒன்றும் வரப்போறது இல்ல, வெறும் பெருமை தான் வரப்போகிறது, பாராட்டு தான் வரப்போகிறது, புகழ தான் அடைய போறான். ஆனா இந்த காசை மக்களுக்காக செலவழிச்சா, ஏழைகளுக்காக வழங்கினா அந்த மக்களுடைய வாழ்க்கை எவ்வளவு சுபீட்சமான முறையில் மாறும், அதை சிந்திக்க மாட்டேன்றான். இதெல்லாம் யாரு பண்றாங்க? அறிவு இல்லாத மக்கள் பண்ணல. இதை பண்ணுவதெல்லாம் அறிவு ஜீவிகள், புத்திஜீவிகள். உலகத்திலேயே மிகப்பெரிய புத்திஜீவிகள் ஒன்று கூடி நடத்தக்கூடிய விளையாட்டு தான் இந்த ஒலிம்பிக் என்றது. இதுக்காகத்தான் உலகம். இது கிரிக்கெட் மேட்ச் இலங்கையில் நடக்குது, இந்த கெத்தாரம கிரவுண்டில் நடக்குதுன்னு வைங்க. அந்த கிரிக்கெட் போட்டியாளர்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறான், எவ்வளவு வசதிகள் கொடுக்குறான். அவனுக்கு என்ன பெரிய பஸ், சாதாரண மனுஷனுக்கு போக முடியாத பஸ் அவன் போற, ஏசி ஃபாரினர்ஸ் போற பஸ் அவனுக்கு. யார் இவன் பெட் எடுத்து அடிக்கிறான், அவ்வளவுதான். ஒரு பெட்டை தூக்கி ஒரு பந்துக்கு அடிக்கக்கூடியவனுக்கு ஏசி பஸ் தேவைப்படுது, பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் தேவைப்படுது, அவனுக்கு VIP லாஞ்சில் ஏர்போர்ட்ல கிரீன் சேனல் வாசல் கொடுக்குறான். இந்த அளவுக்கு மதிப்பு மிக்கதா ஆக்குறான். இந்த விளையாட்டுக்கு தான் உலகம் முக்கியத்துவம் கொடுக்குது, விளையாட்டை தான் உலகம் பார்க்குது. அல்லாஹ் சொல்றான், இதுக்காக படைக்கல உலகத்தை, இந்த விளையாட்டுக்காக நான் படைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தத்துவம் அதுதான். விளையாட்டுக்கு உலகம் இல்ல, அல்லாஹ் விளையாட்டுக்காக இந்த உலகத்தை வழங்கல. இன்னொன்று என்ன பண்றாங்க, வல்லஹுவன், வீணான விஷயங்கள். இந்த ஆடல் பாடல் கூத்து குமாலங்கள் இருக்குது, இதுதான் வீணானவைகள். இசை கருவிகளை பயன்படுத்தி பாடல்கள் பாடக்கூடியவர்களுக்கு பெரிய மௌசிக்கு உலகத்துல அவங்களுக்கு பெரிய இடம் இருக்குது. ஒரு விஞ்ஞானிக்கு இருக்காதுங்க. ஒரு விஞ்ஞானிக்கு இருக்கக்கூடிய இடம், அந்த மதிப்பு விஞ்ஞானிக்கு இருக்குமே, சாதாரண மதிப்பு தான் இருக்கும். ஒரு பாடகருக்கு இருக்கக்கூடிய மதிப்பு விஞ்ஞானிக்கு இருக்காது. ஒரு கிரிக்கெட்டருக்கு, ஒரு விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவனுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு ஒரு ஆராய்ச்சியாளருக்கு இருக்காது. ஒரு மதத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பிரச்சாரகருக்கு இருக்காது. ஏன்? இந்த உலகம் இதைத்தான் பார்க்குது. அப்ப இதுக்காக நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இஅலமு அன்னமல் ஹயாத்தத் துன்யா லஇபுன் வலஹுன். இந்த உலகம் வேடிக்கையானதும் விளையாட்டானதும் தான். வலஹுவன் வஸீனத்துன், இது கவர்ச்சியானது. இதுகள்ல தான் உன மனசு போகும், இதைத்தான் உன மனசு நாடும். இப்படிப்பட்ட நிலையில் தான் உலகம் இருக்கிறது. அதே போன்று வத்தஃபாகுரு பைனக்கும், உங்கள் மத்தியிலே பெருமை பீத்திக் கொள்வது. உலகத்தில் அடுத்த தன்மை என்ன சொல்றான் என்றால், ஆளாளுக்கு பாராட்டி கொள்வது. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, எங்களோட முன்னோர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, பின்னுக்கு வரைக்கிறவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, ஏண்ட மகன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அந்த பிள்ளை எப்படி. இதே தான் பேச்சு. ஆளாளுட ஆக்களை வச்சு, அவங்களோட சொந்த பந்தங்களை வச்சு, அவங்க ஒவ்வொருத்தருடைய திறமையை வச்சு வெறும் பாராட்டு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தாவா துறையிலும் இது இருக்குது, அழைப்பு பணியில இது இருக்குது. ஒரு மௌலவிய போறாங்க, மௌலவி பின்னுக்கு போறாங்க, பயான் கேட்கிறாங்க. அவர்கிட்ட பயான கேட்டு என்ன சொல்லுவாங்க, ஆஹா இவர்கிட்ட பயான் எவ்வளவு அற்புதமா இருக்குது. பீத்துறது தான் வேலை. இந்த மனோ தத்துவ ரீதியில மனுஷன் என்ன சொல்றான்டா, விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கடா, ஒருத்தன் பீத்தினாங்கண்டி வைங்க, அவன்கிட்ட மூளை வளராது. இன்னொருத்தனை பீத்துறதுல அவன் மூளை வளராது. இவன் பீத்தி கொண்டே தான் இருப்பான். கடைசி காலம் வரைக்கும் அவன் பீத்த ஆரம்பிச்சானோ, அந்த மௌலவி தெரியுமா அவர் குர்ஆனை கரைச்சி குடிச்சவர், இந்த மௌலவி தெரியுமா இவர் ஹதீஸை கரைச்சி கொடுத்தவர், அவரை தெரியுமா அவர் அப்படியெல்லாம் பண்ணுவாரு, இவரை தெரியுமா இவர் இப்படியெல்லாம் விளக்கம் கொடுப்பாரு. இப்படி நீங்க புகழ ஆரம்பிச்சீங்கன்னு வைங்க, அது எங்க போயிட்டு சேர்ந்துடும் என்று சொன்னா, யாரு புகழ்றாங்களோ அவர்கள் அடிமட்டத்தில் கொண்டு போயிட்டு வைக்கும். அவங்க மற்றவர்களை தக்லீத் செய்யக்கூடியவர்களாகத்தான் கடைசி காலம் வரைக்கும் இருப்பாங்க. இதுதான் இங்கேயும் நடக்குது, அழைப்பு பணியில இதுதான் நடக்குது. இது இந்த ஜமாத்துல மாத்திரம் இல்ல, தௌஹீத் ஜமாத்துல மாத்திரம் இல்ல, எல்லா ஜமாத்துகளும் இது இருக்கத்தான் செய்யுது. ஒருத்தரை வச்சு புகழ்றது இது தேவையில்லை. இதுதான் உலக வாழ்க்கையா இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த மாதிரி இருக்க கூடாதுன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட ஒரு உலக வாழ்க்கையை நீங்க எதிர்பார்க்காதீங்கன்னு அர்த்தம். அடுத்தது வத்தகாசுரு ஃபில் அம்வாலி வல் அவுலாத், காசையும் பிள்ளைகளையும் அதிகரித்துக் கொள்வது, இதுதான் உலகம்.
அதிகம். இதை எப்ப பார்த்தாலும் சம்பாதிக்கிறது, எப்ப பார்த்தாலும் எப்படி அந்த அங்க பிசினஸுக்கு போடணுமே, இங்க இதுக்கு பண்ணணுமே, அங்க கடையில் அவனுக்கு இது கொடுக்கணுமே, இதை எடுக்கணுமே, இந்த சிந்தனை தான் மனுஷன் வாழ்க்கையில இருக்குது. எது வரைக்கும் இது போகும் தெரியுமா? அல் ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். அதிகமாக செல்வம் சேர்ப்பது உங்களை நாசமாக்கி விட்டது. எதுவரைக்கும் நாசமாகி விட்டதுண்டா ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், நீங்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரைக்கும் அது உங்களை நாசமாக்கி விட்டது. கபரு குழிக்கு போக்காட்டில் இது என்னந்தான் இந்த மைண்ட்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்கன்னு வைங்க, கபரு குழிக்கு போக்காட்டில் இப்படியே தான் இருப்பான். சல்லிய சம்பாதிக்கணும், பெரிய பென்ஸ் கார்ல போகணும், பெரிய பெரிய இது பண்ணணும், ஐல இருக்கணும், இப்படி வாழணும், அப்பார்ட்மெண்ட் எடுக்கணும், இந்த எண்ணங்களே வச்சேன்னு வைங்க, அப்படியே உங்களோட வாழ்க்கை கபரு வர காட்டிலும் உங்களோட கவனத்தை திருப்பி கொண்டு போயிட்டுரும் அப்படி என்று திருக்குர்ஆன் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த துனியா வாழ்க்கைக்கு நபிகள் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு உதாரணம், அழகான ஒரு உதாரணம். இன்னமா மஸலுல் ஹயாத்தித் துன்யா கமாஇன் அன்ஸல்னாஹு மினஸ் ஸமா. இந்த துனியா வாழ்க்கைக்கு என்ன உதாரணம் தெரியுமா? வானத்திலிருந்து வரக்கூடிய பெய்யக்கூடிய பொழியக்கூடிய ஒரு மலையை போன்றது. மழை பெய்தே வானத்திலிருந்து, அது போன்றது தான் இந்த உலக வாழ்க்கை. அந்த மலை என்ன செய்கிறது என்றால் ஃபஹ்தலத பிஹி நபாத்துல் அர்ல். அந்த மலை தானிய பூமியில இருக்கக்கூடிய மரங்களுக்கு மரமட்டைகள், இந்த மரமட்டைகளுடன் இந்த தண்ணீர் சென்று கலந்து கொள்கிறது. அதே மாதிரி மிம்மா யஅகுலுன்னாசு வல் அன்ஆம், மனிதர்கள் இந்த பூமியிலிருந்து சாப்பிடுகிறார்கள், அதே போன்று மனிதர்கள் இந்த கால்நடைகளிலிருந்து சாப்பிடுகிறார்கள். மனுஷன் சாப்பிடக்கூடிய இந்த பொருட்களிலே இந்த வானத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீர் போய் கலந்து கொள்கிறது. பூமியை தானே மனுஷன் சாப்பிடுறோம். ஒரு மரக்கறி வருதுண்டா பூமியில இருந்து தான் வருது, பூமி தான் வளர்த்துடுது. பூமியுடைய தன்மை என்ன? எதை போட்டாலும் அழிக்கிறது. ஆனா நாங்கள் சாப்பிடக்கூடிய அதே நேரத்தில் மரம் மட்டைகளை பொறுத்தவரையில் அது வளர்த்து வெளியே தள்ளக்கூடியதாக இருக்குது. ஒருத்தருடைய விரல் உடைஞ்சு வைங்க, அது புதைக்கிறோம். விரல் கரண்ட் வந்துருச்சு, ஃபிட் பண்ண இயலாத நிலைக்குது, அதை புதைச்சி வைக்கிறோம்னு வைங்க. ஒரு மாசமோ 2 மாசமோ நீங்க புதைச்ச இடத்துல தோண்டி பார்த்தா விரல் இருக்காது, முள்ளு மட்டும் வேணுமெண்டா கொஞ்சம் இருக்கும். ஏன்? பூமி அரிச்சிடும். பூமியுடைய தன்மை அதுதான். ஆனா இந்த தானியங்கள் மரம் மட்டைகளை பொறுத்தளவில் பூமிக்குள்ள நாங்கள் போட்டாலும் அது வெளியே தள்ளி கொண்டு வளரக்கூடிய நிலையில் இருக்கும். இப்படிப்பட்ட பூமியைத்தான் நாங்கள் சாப்பிடுகிறோம். அதே மாதிரி அத்தா இதா அஹதத்தில் அருளு ஜுஹ்ருஃபஹா வ ஸய்யனத், அந்த பூமி அதனுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தி இப்ப வெளியே வருது. அந்த நபாத்துகள் எல்லாம், அந்த விதைகள் எல்லாம் வளர்ந்து வெளியே வருகிறது, அதனுடைய கவர்ச்சியை தள்ளுகிறது. அப்ப வளர்ன அஹ்லுவா அன்னஹும் காதிரூன் அலைஹா, பூமியில் உள்ளவர்கள் நினைக்கிறாங்க இப்ப எங்களுடைய விளை நிலங்களில் இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் நாங்கள் அறுவடை செய்து கொள்ளலாம், அதற்கு நாங்கள் சக்தி பெற்றவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அத்தாஹா அம்ருனா லைலன் அவ் நஹாரன், அல்லாஹ்வுடைய கட்டளை இரவிலேயோ பகலிலேயோ வரும். திடீரென்று அல்லாஹ்வுடைய கட்டளை வரும். வந்தவுடனே ஃபஜஅல்னாஹா ஹஸீதன் கஅல்லம் தக்னி பில் அம்ஸ், நாங்கள் அதை கூலங்களாக மாற்றுகிறோம், சருகுகளாக மாற்றுகிறோம். நேற்றைய தினத்தில் அந்த இடத்தில் அது இருந்ததா என்று தெரியாத அளவிற்கு. இப்படித்தான் உலக வாழ்க்கையும் கவர்ச்சி மாதிரி இருக்கும். அந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மரம் எப்படி தன்னுடைய கவர்ச்சியை தருமோ அது போன்று இந்த உலகம் கவர்ச்சியை தந்துவிடும். ஆனால் அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துச்சு சொன்னா உடனடியாக அழிந்துவிடும். அது சருகுகளாக காஞ்ச இலைகளாக மாறிவிடும். இது போன்றுதான் இந்த துனியா வாழ்க்கையும் அற்பமானது என்று திருக்குர்ஆன் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று இந்த துனியா வாழ்க்கைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு விளக்கத்தை தருகிறார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தைக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள். சண்டைக்கு இல்ல, மார்க்கெட்டுக்கு போறாங்க. மார்க்கெட்டுக்கு போற நேரத்தில் அந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செத்து போன ஆட்டுக்குட்டி ஒன்றை காண்றாங்க. அந்த ஆட்டுக்குட்டியை கண்டு ரசூலுல்லாஹ் அதை எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்க? ஃபஹத பி உதுனிஹி, அதனுடைய காதுகளால் இப்படி தூக்கி எடுத்தார்கள். சும்ம கால, பிறகு சொன்னார்கள், ஐயுக்கும் யுஹிப்பு அன்ன ஹாதா லஹு, உங்களில் யாரு இந்த செத்த ஆட்டுக்குட்டி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள்? அப்படி கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், ஃபகாலு மா நுஹிப்பு அன்னஹு லனா பிஷைஇன், இது யாருமே நாங்க விரும்ப மாட்டோமே, எதுக்குமே விரும்ப மாட்டோமே, செத்து போயிட்டுருச்சே, இது எதுக்குமே நாங்க விரும்ப மாட்டோம். வமா நஸ்னஉ பிஹி, இதன் மூலம் எங்களுக்கு ஒன்றும் செய்யவும் முடியாது. கால, அப்ப ரசூலா திருப்பி கேட்கிறாங்க, அத்துஹிப்பூன அன்னஹு லக்கும், இது உங்களுக்கு உடமையாக வேண்டும் என்று நீங்க விரும்புவீங்களா? முதல்ல கேட்கிறாங்க, யாராவது ஒருத்தர் இதை சொற்பமான திர்ஹம்களுக்கு வாங்கி கொள்வீர்களான்னு கேட்கிறாங்க. காசு கொடுத்து வாங்குவீங்களா? செத்த ஆட்டுக்குட்டியை காசு கொடுத்து வாங்குவீங்களா? வாங்க மாட்டோம், ஒன்றுமே பண்ண இயலாது. அப்ப இது உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கணும் என்று விரும்புவீங்களா? இல்ல, அப்பையும் நாங்க விரும்ப மாட்டோம். சஹாபாக்கள் சொல்றாங்க, வல்லாஹி லவ்கான ஹையன், அது உசுரோட இருந்தாலும் எங்களுக்கு தேவையில்லை. என்ற ஆட்டுக்குட்டிக்கு மதிப்பு இல்லை, பெருத்த ஆட்டுக்கு தான் மதிப்பிக்குது. குட்டி ஆடுகளுக்கெல்லாம் அந்த காலத்துல மதிப்பு கொடுக்கல, இப்பயும் மதிக்க மாட்டாங்க.
ஒரு பெருத்த ஆடா இருந்தால் அதிலே பயன் இருக்கும். இது உசுரோடு இருந்தாலும் கான கைபன் ஃபீஹி, இதிலே நாங்கள் நிராசை அடைந்தவர்கள், இது எங்களுக்கு தேவை கிடையாது. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஃபகால ஃபவல்லாஹி லதுன்யா அஹ்வனு அலல்லாஹி மின் ஹாதா அலைக்கும். உங்களுக்கு இது எப்படி தேவையற்றதாக இருக்கிறதோ அதே போன்று இந்த உலக வாழ்க்கையும் அல்லாஹ்க்கு தேவையற்றது தான். இந்த துனியா விஷயத்திலையும் அல்லாஹ் நீங்க எப்படி நிராசையோடு பார்ப்பீங்களோ அந்த மாதிரி தான் அல்லாஹ்வை பொறுத்தளவுல இந்த துனியா வாழ்க்கை அது நிராசை அடையக்கூடிய ஒன்று, அது தேவையற்ற ஒன்று, எந்த பயனும் இல்லாத ஒன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை முஸ்லிமிலே பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை வாழ்க்கை இருக்கிறதே, அந்த மறுமை வாழ்க்கை எத்தகைய சிறப்பு மிக்க ஒரு வாழ்க்கை என்று சொன்னால், ஒரு சாட்டை இருக்கிறது, அடிக்கக்கூடிய ஒரு கசை, அந்த கசையை சொர்க்கத்தில் வைக்கக்கூடிய ஒரு சிறிய இடம் இருக்குமே, அந்த இடம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மௌலிஉ சௌத்தின் ஃபில் ஜன்னதி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. ஒரு கசையை சொர்க்கத்தில் வைக்கக்கூடிய இடம் இந்த உலகத்தை விடையும் உலகத்திலே உள்ள அனைத்து பொருட்களை விடவும் சிறந்ததாக இருக்கும். ஒரு அடி இருக்குமா, ஒரு கசையை வைக்கிற இடம் ஒரு அடி இருக்குமா, ஒன்று கொண்டு வைக்கும், அவ்வளவுதான் இடம். அந்த இடம் இந்த துனியாவை விட பெருசா இருக்கும், அதிலே உள்ளவற்றை விட சிறந்ததாக இருக்கும். அப்போ மறுமை மீது நாங்கள் ஆசை வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அகலி யுத்தத்தின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிற்றிலே கல் சுமந்தவர்களாக அந்த குழிகளை தோண்டுகிறார்கள். தோண்டுகின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு துஆ சொன்னாங்க, அல்லாஹும்ம லா கைஸ இல்லா கைஸல் ஆகிரா. அல்லாஹ்வே, மறுமை வாழ்க்கையை தவிர ஒரு வாழ்க்கையே கிடையாது. லா கைஸ இல்லா கைஸல் ஆகிரா, மறுமை வாழ்க்கை தான் வேண்டும், அதை விட ஒரு வாழ்க்கையே கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னா, இந்த துனியா ஒரு அற்பமான வாழ்க்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை அனுப்புறாங்க, அந்த ஜிஸ்யா வரியை அறவிடுவதற்காக அபு உபைதா என்று சொல்லக்கூடிய சஹாபி அனுப்புறாங்க. சஹாபி போயிட்டு அந்த பஹ்ரைன் என்ற நாட்டுக்கு போயிட்டு அந்த ஜிஸ்யா வரிகளை கலெக்ட் பண்ணி கொண்டு வராங்க. வர்ற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுவை தொழுந்துட்டு பின்னால திரும்பி பார்க்கறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்தவர்களா இருந்தாங்க. அவர் வந்த உடனே எல்லா சஹாபாக்களும் போயிட்டு குமிறாங்க அவர்கிட்ட. உடனே அவரை ரவுண்ட் அப் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. என்னத்துக்கு ரவுண்ட் அப் பண்றாங்க? இப்ப இவர் பொருள் செல்வம் கொண்டு வந்திருக்கிறார், இந்த செல்வம் அவரிடம் இருக்கிறது, உங்க கிட்ட போயிட்டு இருந்தா ஃபர்ஸ்ட்டுக்கு ஃப்ரீயா ஏதாவது கொடுக்குறேன்னு வைங்க, ஓடி கொண்டு வந்து லைன்ல முன்னுக்கு இருப்பான். எதுக்கு? ஃபர்ஸ்ட்டுக்கு கிடைக்கிறது கிடைக்கட்டும் எங்களுக்கு, அந்த கூட அதை இல்லாம போக கூடாதுன்ற இல்லாம போகுமோன்ற ஒரு அச்சத்துல உடனே போயிட்டு நிற்கிறது. ரசூலுல்லாஹ் திரும்பி பார்க்கறாங்க. பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபவல்லாஹி மல் ஃபக்ர அக்ஸா அலைக்கும். சஹாபாக்களே, நீங்க இந்த பொருட்களை பயன்படுத்திக்கோங்க, இதிலே நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஆசையை வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் உங்களுடைய விஷயத்திலே நான் வறுமையை அஞ்சவில்லை. வலாக்கின்னி அக்ஸா அன் துப்சிதா அலைக்குமுல் துனியா, இந்த துனியா வாழ்க்கை உங்களுக்கு விஸ்தீர்ணப்படுத்தப்பட்டு கமா புசித தல மன்கான கபலக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது எவ்வாறு அல்லாஹ் வாரி வழங்கினானோ அப்படி உங்களுக்கு வாரி வழங்கி ஃபதனாஃபஸூஹா கமா தனாஃபஸூஹா, அவர்கள் போட்டியிட்டதை போன்று நீங்களும் போட்டியிட்டு வயுஹ்லிகக்கும் கமா அஹ்லக்தஹும், அவர்கள் அழிந்தது போன்று நீங்களும் அழிந்து விடுவீர்களோ, இந்த விஷயத்தில் தான் நான் அஞ்சுகிறேன். துனியா வாழ்க்கையில் உங்களுக்கு ஆசை வந்துச்சுன்னு வைங்க, அந்த ஆசை உங்களை எங்க கொண்டு போயிட்டு சேர்த்துரும் என்று சொன்னா, செல்வத்தை திரட்டுவதற்காக போட்டியிடுவதற்கே உங்களை கொண்டு போய் சென்று விடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்கள் துனியாவை விரும்பினவங்களா? சஹாபாக்கள் இந்த துனியால பல விஷயங்களை அடையணும் என்று எதிர்பார்த்தவங்களா? சஹாபாக்கள் கிடைத்ததை வைத்து அவர்கள் திருப்தி அடைந்தவர்கள், தன்னை விட அடுத்தவர்களுக்கு எதுவும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள், அடுத்தவர்களுக்கே வாரி வழங்கியவர்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் வறுமையான நிலையில் இது விட்டா எங்களுக்கு வேற வழி இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த பொருட்களை எதிர்பார்க்கிறாங்க. அதை கூட ரசூலுல்லாஹ் எப்படி பார்க்கறாங்கன்னா, இது உங்களுக்கு கூடுதலா ஏதாவது உங்களுக்கு ஆவிருமோ என்பதை நான் அஞ்சுகிறேன் என்று சொல்றாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் எவ்வாறு இருந்தார்கள்? அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து அழுகுறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து இன்னும் இவங்க கஷ்டப்படுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகிலே அந்த பாயினுடைய அந்த தழும்புகளை பார்க்கறாங்க. பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இந்த நிலையை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஃபகால மா புகீக ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் இன்ன கிஸ்ர வ கைசர ஃபீமா ஹுமா ஃபீஹி. இந்த கிஸ்ரில் இருக்கக்கூடியவர்கள், வேறு வேறு நாடுகளிலே இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு சிறப்பான நிலையில் இருக்கிறாங்க, நீங்க என்ன இப்படி இருக்கிறீங்க? அல்லாஹ்வின் தூதரே, நீங்க எவ்வளவு பெரிய ஒரு ஜனாதிபதி, அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா நீங்க இப்படிப்பட்ட ஒரு துனியாவிலையா நீங்க இப்படியா வாழணும்? நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா நாங்க எவ்வளவு உங்களுக்கு வசதிகளை செய்து தருவோம் என்று சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
ஃபகால அமா தரலா அன் தக்கூன லஹுமுத் துன்யா வலனல் ஆஹிரா. உமரே, அவங்களுக்கு இந்த உலகம், எங்களுக்கு மறுமை உலகம், இது உங்களுக்கு திருப்தியை அளிக்கவில்லையா? எங்களுக்கு மறுமை இருக்கிறது, இந்த உலகத்தில் நாங்கள் எதை அடைய வேண்டும்? மறுமை வாழ்க்கை எங்களுக்கு இருக்கிறது, அந்த மறுமை வாழ்க்கையிலே நாங்கள் சிறந்ததை அடைந்து கொள்வோம், இந்த உலகத்திலே நமக்கு எதுவும் கிடையாது என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று ஒரு முறை சஹாபாக்களுடைய நிலைமையை பாருங்க. சஹாபாக்கள்ல முஸாப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய சஹாபி அதிகமான செல்வமுடையவராக இருந்தார். அவர் செல்வந்தர். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவர் நிறைய தியாகம் செய்கிறார். செல்வத்தை வாரி வழங்கி அல்லாஹ்ட பாதையில கொடுத்து நிறைய தியாகம் செய்கிறார். தியாகம் செஞ்சு அவர் ஒரு யுத்தத்தில் ஷஹீத் ஆகிறாரு. ஷஹீத் ஆகக்கூடிய நேரத்தில் அவரை கஃனிடுவதற்கான ஒரு ஆடை இல்லாமல் இருந்தது. காலை மூடினா தலை விளங்குது, தலையை மூடினா கால் விளங்கக்கூடிய ஒரு நிலையில் தான் அவருக்கு இருந்தது. அப்ப இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்கறாங்க. என்ன, இதுதான் வாழ்க்கை, இதுதான் துனியா. எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்து மறுமையை தேர்வு செய்தாரே, அந்த சஹாபிக்கு இந்த உலகத்தில் கஃன் செய்வதற்கு ஆடை இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் அவர்கள் துனியாவை பார்த்தாங்க. சஹாபாக்கள் இந்த நிலையில் தான் துனியாவிலே வாழ்ந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடம் சொல்றாங்க, ஃபகுல்து உதுல்லாஹ ஃபல்யுஸி அலா உம்மதிக ஃபஇன்ன ஃபாரிஸ வர்ரூம வஸி அலைஹி. நீங்க அல்லாஹ் கிட்ட துஆ கேளுங்க அல்லாஹ்வின் தூதரே, இந்த ரோமிலே இருக்கக்கூடியவர்கள், பாரிஸிலே இருக்கக்கூடியவர்கள் இவங்க என்ன செய்றாங்க? இவர்களுக்கு அல்லாஹ் நிறைய அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நிறைய அல்லாஹ் வாரி வழங்கி இருக்கிறான். அதே மாதிரி உங்களுடைய உம்மத்துக்கும் அல்லாஹ் வாரி வழங்கணும் என்று அல்லாஹ் கிட்ட துஆ கேளுங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு தொடர்ந்து சொல்றாங்க, வஹும் லா யஅபுதுன் அல்லாஹ், அவங்க அல்லாஹ் வணங்காம இருக்கிறாங்களே, வணங்காம இருந்தும் அவங்களுக்கு அல்லாஹ் நிறைய செல்வத்தை கொடுக்குறான். நாங்க அல்லாஹ் மட்டும் வணங்குறோம், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறோம், அல்லாஹ் இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அப்ப எங்களுக்கு அல்லாஹ் வாரி வழங்கணுமே என்று கேளுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபகால அவுஃபி ஸக்கின் அன்த யா இப்னு ஹத்தாப், ஹத்தாபின் மகனே, நீங்க சந்தேகத்தில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. சந்தேகம் ஏதாவது வந்துருச்சா? இவங்களுக்கு நிறைய கொடுத்தது, எங்களுக்கு கொடுக்காம இருந்தது, அல்லாஹ்வுடைய அந்த அருள் விஷயத்திலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துருச்சா? உலாயிக்க கௌமுன் உஜ்ஜிலத் லஹும் தையிபாத்துஹும், அவர்களுடைய நல்ல விஷயங்கள் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அவசரமாக வழங்கிவிட்டான். அவசரமாக வழங்கிவிட்டான்டா அவங்களுக்கு மறுமையில ஒன்றுமே கிடையாது. ஃபில் ஹயாத்தி துன்யா, உலகத்தில் அல்லாஹ் கொடுத்துட்டான். எங்களுக்கு மறுமை இருக்குது, நாங்க மறுமையில ஃபகுல்து யா ரசூலுல்லாஹ் இஸ்திக்ஃபிர்லி, எனக்காக பாவ மன்னிப்பு கேளுங்க, அப்ப நான் தப்பா சொல்லிட்டேன் அப்படி என்று உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. அவங்களுக்கு துனியால அல்லாஹ் கொடுத்துட்டான், எங்களுக்கு மறுமையில தான் அல்லாஹ் தருவான். அதை நாங்கள் எதிர்பார்த்தவர்களாக தாமதமாக நாங்கள் இருக்க வேண்டும், அவங்கள பார்த்து நாங்கள் ஏமாந்து விடக் கூடாது என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று ஒரு சஹாபி வர்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மத சாத்து, எப்ப இந்த கியாமத் நாள் வரும்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, வமா அஹதத் லஹா, அதற்காக நீ எதை தயாராகி வைத்திருக்கிறாய்? கியாமத் நாள் அவசரமா வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயே, என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கிறீங்க? மறுமையை அவசரமா எதிர்பார்க்கிறீங்க, அதுக்கெல்லாம் தயாராக்கிட்டீங்களா? எதை தயாராக்கி வச்சிருக்கிறீங்க? அவர் சொல்றாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு, கால லா ஷைய இல்லா அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதுவுமே நான் வச்சில்லை அல்லாஹ்வின் தூதரே, ஒன்றை தவிர. என்ன வச்சிருக்கிறேன்? அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் நேசிக்கிறேன், இதை தவிர வேற ஒன்றுமே என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபகால அன்த மஅ மன் அஹ்பப்த, நீ யாரை நேசித்தாயோ அவர்களுடன் மறுமையில் நீ இருப்பாய் அப்படி சொல்றாங்க. இந்த சஹாபி என்ன நேசிக்கிறாரு? மறுமையை நேசிக்கிறாரு. அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசித்தார்கள் என்ற என்ன அர்த்தம்? இந்த உலக வாழ்க்கை தேவையில்லை, இதனுடைய கவர்ச்சியான பொருட்கள் எங்களுக்கு தேவையில்லை, மறுமையிலே அல்லாஹ் தரக்கூடியதுதான் எங்களுக்கு வேணும் என்பதுதான் அந்த சஹாபியுடைய எண்ணமாக இருந்தது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க எதை யாரை நேசிச்சீங்களோ அவங்களோடு மறுமையில் இருப்பீங்க. அப்ப நீங்க ரசூலுல்லாவை நேசிச்சீங்களா, மறுமையில நீங்க ரசூலுல்லாவோட இருப்பீங்க. ரசூலுல்லாஹ் எங்க இருப்பாங்க? சொர்க்கத்தில் இருப்பாங்க. அப்ப நீங்க சொர்க்கத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த செய்தியை கேட்டு சொல்றாங்க, கால அனசுன் ஃபமா ஃபரஹ்னா பிஸையின் ஃபரஹனா பிகௌலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சொல்ல கேட்டு நான் சந்தோஷப்பட்ட அளவுக்கு யாருமே சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த மன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறியோ அவர்களுடன் மறுமையில் இருப்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஃபஅனா உஹிப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபூ பக்ரின் வ உமரின் வ அர்ஜு அன் நகூன மஅஹும், நான் ரசூலுல்லாஹ்வை விரும்புகிறேன், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விரும்புகிறேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விரும்புகிறேன், எனவே நான் அவர்களுடன் மறுமையில் இருப்பேன் என்று நான் நினைக்கிறேன், அவங்கள நான் விரும்புகிறேன். அப்ப நல்ல விஷயங்களில் தான் தோழமையும் வைக்கணும். எவன் வழிகேட்டுக்கு கொண்டு போவானோ அவனோட தோழமை வைக்கக்கூடாது. எவன் எங்களுக்கு துனியா வாழ்க்கையை நோக்கி எங்களை அழைச்சி சென்றுவானோ அவனோடு தோழமை வைக்கவும் கூடாது. அல்லாஹ்வுடன் தோழமை வைக்க வேண்டும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தோழமை வைக்க வேண்டும். அதே போன்று நல்ல விஷயங்களில் யார் ஈடுபடுவாங்களோ அவங்களோட எங்களுடைய தோழமைகளை வைக்கணும். இதுதான் சஹாபாக்கள் மறுமையின் மீது எதிர்பார்த்து வைத்ததாக இருந்தது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்றான், இத்தகுல்லாஹ வல் தன்லுர் நஃப்சும் மா கத்தமத் லிகாத். மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக எதை நாங்கள் தயாரித்து வைத்திருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்கட்டும். நாளைக்காக என்ன செஞ்சிருக்கிறோம்? நாளைக்காக நாங்க எதை தயாரிச்சுக்கிறோம்? மௌத்தா போக இருக்கிறோம். மறுமையில் அல்லாஹ் விசாரணை நடத்த இருக்கிறான். அந்த விசாரணைக்கு பின்னால் நாங்கள் எதை அல்லாஹ்விடம் கொண்டு செல்ல இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். சிந்திச்சிருக்கிறோமா? நாளைக்கு அந்த கடைக்கு எவ்வளவு கொடுக்கிறது என்று சிந்திச்சுக்கிறோம். நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்யறோம் என்றதை சிந்திச்சுக்கிறோம். நாளைக்கு ட்ரெஸ்ஸுக்கு என்ன செய்யறது என்றது சிந்திக்கிறோம். பெருநாளைக்கு என்ன உடுக்கணும் என்றது சிந்திச்சிட்டோம். மறுமைக்காக எதை தயாரிச்சு வச்சிருக்க அதை சிந்திச்சோமா? மறுமைக்காக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லக்கூடிய அந்த அமல்கள் என்ன என்பதை நாங்கள் சிந்தித்தோமா? சிந்திக்கிறதுக்கு நினைக்கிறோம் இல்ல. ஒரு டைம் ஒதுக்கணும். ஒவ்வொரு நாளிலே ஒரு டைம் ஒதுக்கணும். அல்லாஹ்வுக்காக யோசிக்கணும். அல்லாஹ்வை தனிமையில் நினைத்து அழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அரிசின் நிழலை அல்லாஹ் தருவதாக சொல்கிறானே, அந்த மாதிரி அல்லாஹ்வை தனிமையில் இருந்து சிந்தித்து, யா அல்லாஹ் நான் எப்படி இருக்கிறேன், சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் இதிலிருந்து விளங்குகிறோம். அதே மாதிரி மறுமையிலே அல்லாஹ் தஆலா ஒரு என்ன செய்வான்? மீசானை வைப்பான். ஒரு இடைகளை நிறுக்கக்கூடிய ஒரு தராசை அல்லாஹ் நிறுவுவான். அந்த தராசு யாருக்கு சாதகமானதாக இருக்குமோ, ஃபமன் சகுலத் மவாசீனுஹு ஃபௌலாயிக உமுல் முஃப்லிஹூன், யாருடைய தராசு பாரமாக இருக்குமோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். தராசை எதனால் பாரமாகும்? அமல் இபாதத்துகளினால் தான் அந்த தராசு பாரமாகும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இது நாங்கள் எப்படிப்பட்ட அமல் இபாதத்துகள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், திருக்குர்ஆன் சொல்கிறது, ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா. யாரு மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவார்களோ, அல்லாஹ்வை சந்திக்க எல்லாருக்கும் விருப்பம் இருக்குதா இல்லையா? மறுமையில் அல்லாஹ் பார்க்கணும் என்று எல்லாம் எதிர்பார்க்கிறோமா இல்லையா? அப்படி எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்யட்டுமாம்? ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, நல்ல அமல்களை அவர்கள் செய்யட்டும். வலா யுஸ்ரிக் பி இபாதத்தி ரப்பி அஹதா, அல்லாஹ்வுடைய வணக்கங்களிலே யாருக்கும் இணை வைக்காமல் இருக்கட்டும். வணக்கங்களை அல்லாஹ்க்கு மாத்திரம் செய்த நல்ல அமல்கள் செய்யட்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். தௌஹீத்வாதிகள் சிறுக்குல மிச்சம் கவனமா இருக்கிறோம். எந்த அளவுக்கு சிறுக்கு ஒரு அணுவளவும் எங்கட மேல படியக்கூடாது என்றதுல கண்ணும் கருத்துமா இருக்கிறோம். சிறுக்க மட்டும் அல்லாஹ் பாதுகாப்பா வைக்க சொல்லல, சிறுக்குல இருந்து பாதுகாப்பா இருக்கணும். கட்டாயமான விஷயம், அடிப்படையான விஷயம். அமலுன் சாலிஹ், நல்ல அமல்கள் இருக்கணும். அந்த நல்ல அமல்கள் உங்களிடம் இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரமலான் மாதத்திலே நாங்கள் இருக்கிறோம். ரமலான் மாதம் தான் எங்களுக்கு பயிற்சி தரக்கூடியது, இறையச்சத்துக்கு பயிற்சி தரக்கூடிய மாதம் ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் ஓதக்கூடிய திலாவத்துகள், குர்ஆன் திலாவத்துகள், குர்ஆனுடன் தொடர்புகளை அதிகமாக்கி கொள்ள வேண்டும். குர்ஆன் வசனங்களை அதிகமாக நாங்கள் ஓத வேண்டும். குர்ஆன் வசனங்களை அதிகமாக நாங்கள் மனனம் செய்ய வேண்டும். குர்ஆன் வசனங்களுடைய பொருட்களை நாங்கள் அதிகமான அளவில் பார்க்க வேண்டும். அதுபோன்று உபரியான வணக்க வழிபாடுகள், சுன்னத்தான வணக்க வழிபாடுகள், இவைகளில் நாங்கள் ஈடுபட வேண்டும். எப்படி நாங்கள் ரமலானுடைய காலத்திலே பகல் நேரங்களில் எங்களுடைய கண்களை, எங்களுடைய நாவுகளை, எங்களுடைய உடல் உறுப்புகளை தீமையான காரியங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்கிறோமோ, அதுபோன்று ரமலான் அல்லாத காலங்களிலும் தீமையான காரியங்களை விட்டு எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்படி மாறி இந்த ரமலானை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹயாத்தானதாக மாற்றணும். அப்படி இல்லாம பழையபடியே நாங்கள் தொடர்ச்சியாக இருப்போம் என்று சொன்னா, இந்த ரமலான்ல செய்யக்கூடிய இபாதத்துகள் அடுத்த காலங்களில் இல்லை என்று சொன்னா, ரமலான்ல இரவு வணக்கங்கள் செய்யறோம், ரமலான் அல்லாத காலங்களில் இரவு வணக்கம் இல்லை. அந்த இரவு வணக்கத்துக்கு ஒரு சடங்குக்காக, சம்பிரதாயத்துக்காக வேண்டி செய்யக்கூடாது. எல்லா காலங்களிலும் செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காலங்களிலும் செஞ்சிருக்கிறாங்க. திக்ருகள்ல நாங்கள் அதிகமாக இருக்கணும். நாங்கள் திக்ருகள் அதிகமாக செய்யணும். தனிமையிலிருந்து எங்களை பற்றி சிந்தித்து அல்லாஹ்விடம் துஆ கேட்டு கண்ணீர் வடிக்கணும். இது போன்ற நல்லமல்களை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ற இலங்கை இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே முஸ்லீம்களாகிய நாங்கள் பலவிதமான சோதனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு புறத்திலே உலகம் விளையாட்டுகளில் மூழ்கி கிடக்கக்கூடிய நிலையில், இன்னொரு புறத்திலே உலகத்திலே முஸ்லீம்கள் பலவிதமான முறையிலே துன்புறுத்தப்படுகிறார்கள். இந்த இரண்டையும் முஸ்லீம்களுக்கு ஒரு இழப்பான ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது. விளையாட்டிலே நாங்கள் மூழ்கினால் மறுமையை இழந்து விடுவோம். இந்த உலக வாழ்க்கையில் முஸ்லீம்களுக்கு எதிரான பல தொந்தரவுகள் என்று சொன்னால் அது முஸ்லீம்களுடைய நிம்மதியை, சந்தோஷத்தை சீர்குலைக்கக்கூடியதாக அமைகிறது.
இந்த இரண்டு விஷயங்களிலும் நாங்கள் அல்லாஹ்விடம் சார்ந்தவர்களாக, அல்லாஹ்விடம் துஆ கேட்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த வீணான விளையாட்டுகளில் நாங்களும் மூழ்காமல், உலக மக்கள் எல்லாம் மூழ்கி விளையாட்டில் இருக்கிறாங்க, அந்த விளையாட்டு போன்ற விஷயங்களில் எங்களுடைய மனசை போக வைக்காம அதிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற்று அல்லாஹ்விடம் பாதுகாப்பு பெற்று ஒதுங்க வேண்டும். அதே போன்று சோதனைகள் வருகிறது. மியன்மார் போன்ற நாடுகளில் பல பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள். 30,000 தாண்டிய நிலையில் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். நோன்பை கூட, ரமலான் மாதத்தை கூட சரியான முறையில் கழிப்பதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அப்ப இந்த நிலையில் வாழக்கூடிய அந்த மக்கள் நிம்மதியை இழந்தவர்களாக வாழ்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும். ஏன்னா அவங்களோட நிம்மதி இல்லாமல் இருக்குது, அவங்களுக்கு அல்லாஹ் வணங்க முடியாம இருக்குது, அல்லாஹ் பத்தி பேச முடியாம இருக்குது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடிக்க முடியாம இருக்குது. முஸ்லிம்கள் என்ற ஒரே காரணத்துக்காக அவர்கள் துன்புறுத்தப்படுறாங்க. அதே போன்று இலங்கையிலும் பல சக்திகள் எழும்பிக் கொண்டு இருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய நிம்மதியை இல்லாமலாக்கி சீர்குலைத்து, முஸ்லிம்களுடைய அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை சீர்குலைத்து, முஸ்லிம்களையும் திரும்ப ஒரு இனத்துவேசத்தை கிளப்பி முஸ்லிம்களையும் படுகொலை செய்யக்கூடிய ஒரு முயற்சியிலே இனத்துவேசவாதிகள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த விஷயத்திலையும் நாங்கள் மிகவும் பேணுதலான முறையில் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்வதில் கூட நாங்கள் அடுத்தவர்களுடைய இனத்துவேசத்தை அதிகப்படுத்தியவர்களாக இல்லாமல், ஏன்னா சில ஆக்கள் என்ன பண்ணுவாங்கண்டா, பள்ளிவாசல்ல இந்த ரமலான் மாசத்துல மட்டும் லவுட் ஸ்பீக்கரை போட்டு அவங்க கியாமுலைலாம் சொல்லுவாங்க. அதுல என்ன நடக்குது? யாருக்குமே எந்த பலனும் இல்லை. எவனுக்கு கேட்கணும், பள்ளியில உள்ளவனுக்கு தான் கேட்கணும் சவுண்டு. யார் இமாமத் செய்யறவட்ட சவுண்டு மேல் தட்டில் உள்ளது என்ன கீழ்த்தட்டில் உள்ளவனுக்கு கேட்கணும், கீழ்த்தட்டில் இருந்தா மேல் தட்டு உள்ளவனுக்கு கேட்கணும். இது ஊர் முழுக்க கேட்க வைக்கிறது. அதை அவனும் பார்க்கிறான், டிஸ்டர்ப பார்க்கிறான். இனத்துவேசம் கிளறப்பட்டு இருக்கக்கூடிய காலங்களில் இவைகளை நாங்கள் செய்கின்ற நேரத்தில் அவன் அதை துவேசமா பார்க்கிறான். இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, டிஸ்டர்ப் பண்றாங்க, வேணுக்கென்று செய்யறாங்க என்ற மாதிரி அவன் சிந்திக்கிறான். இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள், எங்களுடைய காரியங்களை நாங்கள் மார்க்கம் அனுமதித்ததை செய்ய வேணும். மார்க்கம் இது செல்லல்ல. நீங்க ஊர் உலகத்துக்கு எல்லாம் லவுட் ஸ்பீக்கர் போட்டு தொலை வைங்க, யாராவது தொலை போறாங்க, வீட்டுல இருந்து தொலைந்து அது இமாம் ஜமாத் ஆகிருமா? ஆகாது. பயனில்லாத ஆகுது. ஒரு பயான வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட நேரம் அளவுக்கு அடுத்தவங்களுக்கு கேட்கறதுக்கு சேர்த்து அது போடுறதுல தப்பில்லை. இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் பேணுதலாக நடந்து கொள்ளணும். அதே போன்று இந்த இனத்துவேசவாதிகள் சமீபத்திலே ஒரு மாநாடு நடத்தி அவர்கள் ஒரு கணக்கீடு எடுத்திருக்கிறாங்க. முஸ்லிம்கள் அதிகமான அளவில் வளர்ந்து வராங்க, முஸ்லிம்களோட செல்வம் பொருளாதாரம் எல்லாம் சிறப்பான முறையில் இருக்கிறது, எனவே எங்களுடைய முதல் எதிரியாக முஸ்லிம் சமுதாயம் தான் இருக்கிறார்கள், தமிழர்கள் அல்ல, அப்படி என்று இப்போ ஒரு துவேசத்தை கிளப்பி ஒரு கருத்தை மக்கள் மத்தியிலே பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த விஷயத்தை நாங்கள் கவனத்தில் கொண்டு நாங்கள் பேணுதல் உள்ளவர்களாக இருக்கணும். எதையும் எங்களோட வணக்க வழிபாடுகளில் உரிமைகளை விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனாவசியமான காரியங்களில் நாங்கள் ஈடுபடக்கூடாது. அதே நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்விடம் அந்த மியான்மார் போன்ற ஒரு நிலை எங்களுக்கு வரக்கூடாது, அப்படி வராமல் அல்லாஹ் பாதுகாத்து தந்தருள் என்று நாங்கள் துஆ கேட்கணும். அப்படி துஆ கேட்கக்கூடிய நல்மக்களாக வரணும். தொடர்ச்சியாக அவர்கள் ஏதாவது நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்று சொன்னால், இப்படி கருத்து தான் மக்கள் மத்தியில் பரவுது, ஒரு சில நேரங்களில் வதந்திகள் கூட பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றதை பார்த்து ஜமாத்தும் தயாராக இருக்கிறோம் நடவடிக்கைகள் எடுப்பதற்கு. தனிப்பட்ட முறையில் தற்போதைய நிலையில் நாங்கள் ஒவ்வொருவரும் துஆ செய்து எங்களுடைய ஆஃபியத்தான நிலைக்கு, எங்களுடைய சகீனத்தான நிலைக்கு நாங்களும் துஆ செய்து அடுத்த மக்களுடைய மியான்மரில் வாழக்கூடிய ஏனைய நாடுகளில் இது போன்ற துன்பங்களுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய மக்களுடைய அமைதியான சூழ்நிலைக்கும் நாங்கள் துஆ செய்யக்கூடிய நன்மக்களாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக.